அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்பன் ஜோதி ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் போன ஜூலை மாதத்துலேருந்து மாத பலன்கள் அப்லோட் பண்ணிட்டு போன மாதம் நல்ல வரவேற்பும் ஆதரவும் தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள். அதே போல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது கன்னிராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள். முதலாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுக்கவே 1ஆம் வீடான கன்னியிலே கேது பகவான் இருப்பதால் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே செய்யலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமான்ட்டு கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த கேதுவானவர் குருபகவானோட பார்வையில் இருக்கிறதால நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து புதிய முயற்சிகளுமே வெற்றி அடைக்கும் நல்ல சமயமாக தான் உள்ளது. நீங்கள் தான் அந்த பயத்தை விட்டு தைரியமாக செய்யலான்ட்டு முடிவு எடுத்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் மாதத்தின் தொடக்கத்தில் லக்னாதிபதியானவர் 12ஆம் வீட்டில் இருப்பதால் வெண்டுக்குண்டானவர் 12ஆம் வீட்டில் இருப்பதால் அதிகமான செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. 3ஆம் வீட்டில் குரு பகவான் பார்வை இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையக்கூடிய நல்ல சமயம். என்ன ஒன்று, நீங்கள் கொஞ்சம் பயத்தை விட்டுட்டு முயற்சி எடுத்து ஜெயிக்கிற வழியை நீங்கள் பார்க்கணும். அதே தந்தை தாயினால் நல்ல ஆதாயம் சப்போர்ட் பெறக்கூடிய மாதமாக இப்போது அமைந்துள்ளது. உங்களுடைய குழந்தைகளால் நல்ல பேர் புகழ் சந்தோஷத்தை அடையக்கூடிய மாதமாக உள்ளது. ஏன்னா 5ஆம் வீடை குரு பகவான் பார்ப்பதால் மிகவும் சுபத்துவமாக உள்ளது. அதே போல் 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போனாலுமே எதுவுமே பெரிய அளவில் பாதிக்காத அளவுக்கு நன்றாக தான் உள்ளது. 7ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ளான சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாக அவ்வப்போது வந்து போகக்கூடிய அமைப்பு. இதே போல் 8க்குண்டானவன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் 9ல் குருமங்கல யோகம் மிகவும் சுபத்துவமாக இருப்பதால் வெளிநாட்டுக்கு போன இந்தியன்ஸ் எல்லாம் தாய்நாட்டுக்கு வரக்கூடிய முயற்சியை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதே போல் அது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி வெளிநாட்டில் இருக்கிறவங்கள இந்தியாவுக்கு வரக்கூடிய நல்ல ஒரு சமயமாக அமைந்துள்ளது. 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் மிகவும் சுபத்துவமாக இருப்பதால் பல பேர் இந்தியாவுக்கு வாபஸ் வரக்கூடிய நல்ல ஒரு சமயம். அதே போல் குலதெய்வ கோயில் போயிட்டு பூஜை செய்யறதுக்கெல்லாம் இது நல்ல ஒரு சமயமாக அமைந்துள்ளது. 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்குள்ளாக உங்களோட அனைத்து கஷ்டங்களுமே நிவர்த்தி அடையக்கூடிய நல்ல சமயமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. 12ஆம் வீடானது மிகவும் சுபத்துவமாக இருப்பதால் அதிகமான நல்ல செலவுகள் செய்யக்கூடிய சமயம் இது. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் சுபத்துவமாக உள்ளது. மேல் படிப்பு படிக்கணுன்ட்டு முயற்சி பண்ணவங்க எல்லாமே இந்த சமயத்தில் நம்பிக்கையாக செய்யுங்க. உங்களால் அந்த சப்ஜெக்டை படிக்க முடியும், சக்ஸஸ் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு நீங்கள் அந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் பயந்துட்டு பின்தங்காதீங்க. நம்பிக்கை நீங்கள் ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து செய்யலாம். இந்த மாதத்தினோட சந்திராஷ்டம நாட்களாக 23ஆம் தேதி நைட் 8 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 24ஆம் தேதி 25ஆம் தேதி நைட்டு 10 மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இந்த சமயத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த மாதமானது கன்னிராசிக்காரருக்கு 185% நல்ல பலன்களை அமையக்கூடிய நல்ல மாதமாக அமைந்துள்ளது. மேலும் பல ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அமைச்சிக்கப்படும். நன்றி, வணக்கம்.